வணக்கம் மக்களே. நம்ம அன்றாட அரசியல பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பயங்கரமா ஒரு ட்விஸ்ட். இன்னைக்கு காலையில இருந்து நேற்று நைட்டே சொன்னாப்புல திமுகவோட வேட்பாளர் பட்டியல் வெளியிட போகுது அப்படின்ட்டு. அப்படி புது பொண்ணு வர்றதுக்கு எல்லாரும் எப்படி காத்திருப்பாங்க, அந்த மாதிரி ஒரே ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட். காலையில 8 மணிக்கு வரும்னாங்க, அதுக்கு ஒரு மதியம் வரும்னாங்க, கரெக்டா அதுக்கப்புறம் 3 மணிக்கு வரும்னாங்க. இந்த கூத்துக்குள்ள சரியா ஒரு 3:10க்குலாம் எம்மாடி புது பொண்ணு வந்துட்டுப்பா அப்படிங்கிற மாதிரி வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுட்டாப்ல. ஏற்கனவே நேத்து அதிமுக பயங்கர தடாலடியா அடிலடியா அப்படி பட்டையை கிளப்பி வேட்பாளர் பட்டியலை வெளியிடுச்சு. அந்த விதத்துல ஒரு ஆளுங்கட்சியான ஒரு திமுகவுக்கு இந்த வேட்பாளர் பட்டியலை வெளியிடுறதுக்கு ஏன் அவ்வளவு தயக்கம் அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா உள்ள ஒரே குடிமி பிரச்சனையாம். அதுல காலையிலேயே நம்ம காங்கிரஸோட உள்ளடி வேலைகள்லாம் பயங்கரமா நியூஸ்ல பிளாஷ் ஆச்சு. காங்கிரஸ்னா தலைவர் மட்டும்தானா, நாங்கெல்லாம் இல்லையா அப்படின்ட்டு உள்கட்சி பூசலுக்கெல்லாம் வெளியே அப்போட்டமா வெளியே தெரிஞ்சுது. அவர் சொல்றதை மட்டும் தான் நாங்க கேட்கணுமா, தமிழ்நாடு காங்கிரஸ் என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னு ஜோதிமணியும் செல்வ பெருமகை மட்டும்தான் அந்த காங்கிரஸ் நினைச்சிட்டு இருக்காரா? அவர் சொல்றது மட்டும்தான் நடக்கணுமா, அது காங்கிரஸா அல்லது திமுக காங்கிரஸா தெரியல அப்படிங்கிற மாதிரி புகைச்சலுக்குள்ள வெளியே வந்துச்சு. ஒட்டு மொத்தத்துல 2 டீமுக்கும் வேட்பாளர் பட்டியல் வெளியே வந்திருக்கு. அதுல யாருக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு, யாருக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கு. 2 டீம்ல அதிமுகவிலையும் பல அமைச்சர்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி திமுகவிலையும் பல அமைச்சர்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கு. சுவாரஸ்யங்கள் நடந்த வேட்பாளர்களா இருக்காங்க. புதுசா அரசியல்ல ஒரு இயக்குனர் உள்ள வந்திருக்காப்ல. அதைத்தான் இந்த வீடியோவுல நம்ம இன்னைக்கு தெளிவாகவும் விரைவாகவும் பார்க்க போறோம். எப்பா ஒரு வழியா 2 கட்சிகளும் வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சிட்டாங்க. தேர்தல் திருவிழாவில் உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்லை. தேர்தல் திருவிழா ரொம்ப குருசியலான டைமு. நேற்று அதிமுக காரங்க ஃபுல்லா டென்ஷன்ல இருந்தாங்க. இன்னைக்கு திமுக காரங்களாம் ரொம்ப டென்ஷன்ல இருந்தாங்க. சீட்டு கிடைச்சவங்களுக்கு வெற்றி கொண்டாட்டம், சீட்டு கிடைக்கவங்களுக்கு சோகம் அப்படின்னா போயிட்டு இருக்கு. என்பதான் தெரியும் யாரெல்லாம் புரட்சி பண்றாங்க. எனக்கு சீட்டு கிடைக்கவில்லை, என்னை அவர்கள் ஏமாத்தி விட்டார்கள், என்னை இவர்கள் ஏமாத்தி விட்டார்கள் அப்படின்ட்டு யாரெல்லாம் புரட்சி பண்ண வராங்கன்ட்டு நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும். காலையிலே சண்டை, காங்கிரஸ்ல ஒரே சண்டை. அப்புறம் காங்கிரஸோட ஒரு டீம் வெளியே வந்துச்சு. சரி நாங்க சமாதானம் ஆகிவிட்டோம், எங்களுடைய தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு விட, வெற்றி 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 அப்படின்னு அவங்க கொண்டு பேட்டி கொடுத்து போற அடுத்த நிமிஷத்துல தேமுதிக டீம் வந்துச்சு, எங்களுக்கும் வெற்றி 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 அப்படி அப்படி ஸ்டாலின் ஸ்டைல்ல சுதீஷ் அவர்களும் அப்படி ஸ்டைல் பண்ணிட்டு போனாப்புல. அதுக்கடுத்து சிபிஎம் வந்தது, அவங்களும் வெற்றி வெற்றி வெற்றிட்ட. எப்பா ஒரே நாள்ல எத்தனை பேருக்கு வெற்றின்னு தெரியல. சிபிஐ வந்துச்சு, அதுவும் வெற்றி வெற்றி அப்படின்ட்டு வெற்றி கொடி போட்டாங்க. சரி அது நம்ம பார்த்தோம், எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். சரி இதுல பல சுவாரஸ்யங்கள் இருக்கு. இன்னைக்கு வெளியிட்ட இந்த வேட்பாளர் பட்டியல்ல ஒரு அமைச்சருக்கு சீட்டு கொடுக்கல, கையில காலில் விழுந்து மகனுக்கு சீட்டு வாங்கிட்டாரு. அப்புறம் எந்தெந்த அமைச்சருக்கெல்லாம் கொடுக்கல, விரட்டி விட்டாங்க அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம். முதல்ல பொன்முடி அவர்களுக்கு இந்த திருப்பு சீட்டு மறுக்கப்பட்டுள்ளது. ஆனா புத்திசாலித்தனமா பொன்முடி என்ன பண்ணிட்டாப்ல, அவருடைய மகனான கௌசிக சிகாமணிக்கு சீட்டை வாங்கிட்டாரு. எப்பா நம்ம தலை தப்பிட்டு நம்ம எல்லாம் நம்ம ஓன் கார்டு கிடைச்சிட்டு அப்படின்ட்டு நினைச்சு எப்படியோ ஒப்படைச்சிட்டாப்ல. ஓசி ஓசி அப்படி சொன்ன பொன்முடிக்கு கடைசியில இப்போ மகனை இறக்கி விட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டு விட்டது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 அமைச்சர்கள் அவுட்டு. ஒன்று மனோ தங்கராஜ் அவரும் அவுட்டு, அவருக்கு சீட்டே கொடுக்கல. அந்த தொகுதி காங்கிரஸுக்கு தாரை வார்க்கப்பட்டு விட்டது. அதற்கப்புறம் அமைச்சராக இருந்த காந்தி அவருக்கும் சீட்டு வழங்கப்படவில்லை. அதே மாதிரி அமைச்சராக இருந்த கயல்வெளி அவருக்கும் சீட்டு கிடைக்கவில்லை, கொடுக்கவில்லை. 3 அமைச்சர்களுக்கு பட்டை நாமாம். அதே மாதிரி ட்விஸ்ட், செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர்ல இருந்து நான் சிங்கம்டா சிங்கம் எங்க கலையிறங்கும், அதோட அதிமுக கோட்டைக்குள்ளேயே போய் கலையிறங்கும் அப்படின்ட்டு அவரு கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில
இடம் மாறி இருக்காப்புல செந்தில் பாலாஜி அவர்கள். அங்க ஏற்கனவே வானதி ஸ்ரீனிவாசன் தொகுதியை மாத்தினாங்க. இப்போ வந்து அங்க அம்மன் அம்மன் அர்ஜுன் அவர் வந்து அதிமுக சார்பில் போட்டிட்டு இருக்காப்புல. அவர்கிட்ட தான் இப்போ வந்து தொகுதி மாறி அம்மன் அர்ஜுனனுக்கும் 10 ரூபா பாலாஜிக்கும் போட்டி நடைபெற உள்ளது. அதுக்கு அடுத்தபடியாக ஆலங்குளத்துல மனோஜ் பாண்டியனுக்கு மீண்டும் சீட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ரிட்டையர்ல இருந்து சொல்லிச்சாப்ல இந்த திருப்புல வந்து சூரியன்ல இருந்து ஜெயிப்பார். அதுக்கு ஆப்போசிட்டா வந்து KRB பிரபாகரன் அவர்கள் ரிட்டையர் சின்னத்துல நிற்கிறாப்புல. அவரு தான் சீட்டு கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஓபிஎஸ்க்கும் அதே கோடி தொகை தான் கொடுத்துருக்கு. அவரும் அதிமுக நின்று சொல்லிச்சவரு. இப்போ அவருக்கு வந்து இரட்டை இலை சின்னம் கொடுத்துருக்கு. சாரி, உதயசூரிய சின்னத்துல நின்று எப்படி பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். மொத்தத்துல சுந்தர்சி நம்ம சொன்னோம்ல, புதுசா ஒரு இயக்குனர் உள்ள வந்திருக்காப்புல, களம் இறங்க போறாரு அப்படின்னு. அவர் தான் சுந்தர்சி. அவர் வந்து மதுரை தெற்குல போட்டி போடுறாப்புல. ஆனா இந்த பாஜக சார்பில் அந்த உத்தேச பட்டியல்ல அம்மையார் குஷ்பு அவர்களுக்கு இடம் கிடைக்கப்படவில்லை. அதனால களத்துல தன்னுடைய புருஷனை இறக்கிட்டார் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியுது. அதே மாதிரி அதிமுகவில் ஒரு அமைச்சர் அவுட்டு. அவர் தான் மணிகண்டன் அவர்கள். ராமநாதபுரத்துல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர் மணிகண்டன் அவர்களுக்கு வந்து சீட்டு கொடுக்கப்படவில்லை. அதுக்கு மேல வேற ஒரு சீட்டு கொடுத்திருக்கு. ஒரு ஆண்டிப்பட்டி தொகுதியில அண்ணன் தம்பி 2 பேர், ஒரு தம்பிக்கும் அண்ணனுக்கும் அண்ணங்காரன் உதயசூரியன்ல போட்டி போட்டாப்புல, தம்பியார் வந்து அதிமுக ரிட்டையர் சின்னத்துல போட்டிக்காப்புல. அப்படியான ஒரு சுவாரஸ்யமும் நடந்து இருக்குது. மனோ தங்கராஜ் தான் பாவம். தலைவர் நல்ல ஒரு மனுஷன், எப்படிதான் அவரை வந்து தூக்கி பந்தாடுறாங்கன்னு தெரியல. அவருக்கு சீட்டு இந்த அளவுக்கு கொடுக்கல. மொத்தத்துல அதிமுக வந்து 170 சீட்ல டைரக்டா போட்டி போட்டு, அதே மாதிரி திமுக வந்து 164 தொகுதியில போட்டி போடுது. மொத்தத்துல இந்த குரூப்பு தான் இந்த ரிட்டைலர் சூரியன் வந்து கம்மியா போட்டி போடுது. எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் தான் ரிட்டைலையும் சூரியனும் கம்மியா போட்டி போடுது. கூட்டணி கட்சிகளுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிருக்கு. அதே மாதிரி இந்த இதற்கான இந்த இதை பார்க்கும்போது எப்படி தெரியுது அப்படின்னா, கூட்டணி கட்சிகளை வலு இழந்த இடங்கள்ல தான் 2 கட்சியுமே விட்டுருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருது. அதாவது அதிமுக வந்து பிஜேபிக்கு ஒதுக்க தொகுதிகள் எல்லாமே பெரிய பெரிய அமைச்சர்கள் கண்டிப்பா வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற தொகுதிகள்ல கொடுத்து பிஜேபி வளரக்கூடாது அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி பிளான் போட்டிருக்காரு அப்படின்ட்டு சீமான் அவர்களே சொல்ற அளவுக்கு ஒரு சின்ன சலசலப்பு இருந்துட்டு இருக்கு. அது பிஜேபி கண்டிப்பா வளரக்கூடாது அப்படின்ட்டு அஇஅதிமுக பொதுச் செயலாளரோட பிளானா அல்லது ஏதாச்சும் நடந்ததா அப்படின்ட்டு நமக்கு தெரியல. அதே மாதிரி திமுகவுலையும் எழுதுல கொஞ்சம் டவுட்டான தொகுதியெல்லாம் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்து, குறிப்பாக அம்பாசமுத்திரத்துல ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற இதுல வந்து கூட்டணி கட்சியான காங்கிரஸுக்கு கொடுத்து அவங்களை வந்து வேணுக்குனே தோற்கடிக்கிறதுக்கான வேலைகள்லாம் பார்த்துருக்காப்ல அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்ச வட்டாரங்கள் தெரியுது. ஒட்டு மொத்தத்துல 2 சைட்லயும் யாருக்கு சீட்டு கிடைக்கும், யாருக்கு சீட்டு கிடைக்கும், எனக்கு சீட்டு கிடைக்குமா, உனக்கு சீட்டு கிடைக்குமா அப்படின்னு இருந்த சமயத்திலே 2 கட்சியும் தன்னுடைய வேட்பாளர்களை அறிவிச்சுட்டு எனக்கு நான் தான் 3வது வந்திருக்கேன் அப்படிங்கிற விஜய் இதுவரைக்கும் கேண்டிடேட் அறிவிக்க முடியாம திண்டாடிட்டு இருக்காப்புல. அவருக்கு யாரோ பர்மிஷன் கொடுக்கலையா, அந்தால புசுக்குன்னு கோவப்பட்டு நான் டைரக்டா வந்து தமிழக தேர்தல் ஆணையரே வந்து பார்த்துடுறேன் அப்படின்ட்டு காலையிலே தமிழக தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக் வந்து பார்த்து இருக்காப்புல. பார்த்த உடனே என்ன நடக்குதுன்னு வந்து தெரியுது. அதுல ஒரு சின்ன ஒரு இதுவும் நடக்குது. அதாவது என்னன்னா, ஒரு அமைச்சருக்கு அதிமுக நம்ம சீட் இல்லை அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இந்த அமைச்சரை வந்து ஒரு அதிருப்தினால நம்ம தாவைக்க கொடுப்போம், நாங்க உங்களுக்கு சீட் தரோம், எங்ககிட்ட வாங்க அப்படின்னு கூட்டத்துக்காகவும், அதே மாதிரி இந்த திமுக லிஸ்ட்ல பெயர் வராத அந்த கேண்டிடேட்டுகளை தன்னுடைய வளையத்துக்குள்ள கொண்டு வந்து சீட்டு கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள்ல தாவைக்க அலைகிறதாகவும் ஒரு சம்பவம் வெளியே கிசுகிசுப்பு வருகிறது. மொத்தத்துல திமுகல யாருக்கெல்லாம் சீட்டு கிடைக்கல, யாருக்கெல்லாம் அதிருப்தியா இருக்காலும் அவரை வந்து தேடி போய் விஜய் வந்து சீட்டு கொடுத்து
அவரை கேண்டிடேட்டா அறிவிக்க போறாராம். அதுதான் இன்றைய இன்னைக்கு நடந்த அரசியல் சம்பவங்கள். பழைய பயங்கர திக்கு திக்கு அதை திக்கு திக்கு திக்குன்ட்டு எப்போ வரும் அப்போ வருமா இப்போ வருமான்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்து அந்த ஒரு வேட்பாளர் பட்டியலை ஐயா மு.க.ஸ்டாலின் அவர்கள் விட்டுருக்காப்புல. வேட்பாளர் பட்டியலை விடுறதுக்கே ஐயாவுக்கு மூச்சு முட்டிட்டு என்ன எப்படி தேர்தலை சந்திச்சு எப்படி கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணி எப்படி கூட்டணி கட்சியை ஜெயிக்க வைக்க போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஓகே மக்களே, நம்ம சேனல்ல இப்பதான் நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு சப்ஸ்கிரைபும் ஆதரவும் கொடுங்க. மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். இன்னும் நாளைக்கு சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வரும். ஏன்னா சீட்டு கிடைக்காமலாம் அம்முடி ஆத்துடையம்மா அதெல்லாம் யாரு எப்படிங்கிறத அடுத்த வீடியோல நாளைக்கு உங்களுக்கு மீட் பண்ணோம். நன்றி, வணக்கம்.